சூரன் சரணடைந்தான் இருக்கணுமா? கிடையாது. சூரன் வீர மரணம். முருகனால் வதம் செய்யப்பட்டான். முருகனால் வதம் செய்யப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டான்கிற பேரு தானே. அதை விடுத்து சூரன் சரணடைந்தான் என்று சொன்னால் அது அவ்வளவு சரியாக இல்லை. அதனால் முருகா, என்னை ஆட்கொள்வாயாக, என்னை வதம் செய்து ஆட்கொள்வாயாக என்று சூரபத்மன் இறுதியாக ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த ரூபம் எதுனா தலைகீழ் மாமரம். தலைகீழ் மாமரமாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டார். அதாவது வேர் மேலே இருக்கின்றது, இவர் தலைகீழே இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மாமரத்தில் சக்தியான பார்வதி வேல் முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார். இந்த வேல் வழங்குதல் கூட ரொம்ப சிறப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கல்ல. சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னா 5ஆம் நாள் சிக்கல்ல ரொம்ப விசேஷம். ஏன்னா சிக்கல் சிங்கார வேலனுக்கு அந்த வேல் வாங்கின உடனேவே செப்பு திருமேனி, ஆனா அதுல அப்படி வேர்த்து விடும். இன்னும் சொல்ல போனா அந்த திருமேனி மட்டும் அல்ல, அந்த திருமேனியை கொண்டு போய் அவர்கள் எங்கு வைக்கின்றார்களோ அந்த இடம் முழுக்க அப்படியே ஈரம் விட்டு வரும். இன்னைக்கும் நம்ம போனா பார்க்க முடியும். அவங்க அந்த இப்போ டைல்ஸ் இருக்கு, முன்னாடி எல்லாம் அது செவராக இருக்கிறதுனால அந்த ஈரம் கண்ணால பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அப்படி வழிச்சே காமிப்பாங்க.